வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 7ல் வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நிறையா பேர் சைன் அப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு மாதத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஃபிட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் நிறையா தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல்ஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டே தான் வரீங்க. இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல்ஸில் முக்கியமாக விமன் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள். உங்களோட தற்போதைய கொழுப்பு என்ன அப்படின்ட்டு மெஷர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன கேட்டால், ஏன்னாக்கா வந்து ஒரு டயட் பிளான் யார் வேணால் கொடுக்கலாம். அந்த டயட் பிளான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ரஸை வந்து வெறும் ஸ்கேலில் மட்டும் ஏறி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னாக்கா வந்து நம்ம பாடியில் வந்து 70% வாட்டர் வெயிட் இருக்குது. அதையும் மீறி இருக்கிற 30% இருக்கு இல்லையா, அது வந்து மசில் வெயிட் இருக்குது, அப்புறம் போன் வெயிட் இருக்குது, அப்புறம் ஃபேட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து வாட்டர் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் நீங்கள் மசில் கெயின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த ஸ்கேலில் கண்டிப்பாக காட்டாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தரையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தரையோ நீங்கள் ஸ்கேல் மேலே ஏறி நின்று வெயிட் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இல்லைன்னா உங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னாக்கா உங்கள் வெயிட் கம்மியாகிறது இந்த ஸ்கேல் காட்டாது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக வெயிட் லாஸை நம்ம அப்ரோச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டால், உங்களோட ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அகெயின் இது விமன் அண்ட் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸில் சேலஞ்சஸ்லாம் போயிட்டுருக்குற சேனல்ஸில் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த சேனல் நம்ம தமிழ்பெண் சேனலில் சீசன் 6 ஆகட்டும் சீசன் 7 ஆகட்டும் நம்ம முறையாக ப்ரொஃபஷ்னலாக வெயிட் லாஸை வந்து அப்ரோச் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு டயட் பிளான் மட்டும் கொடுக்கறதில்ல. அஃப்கோர்ஸ் நிறைய டயட் பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டயட் பிளான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிகிட்டே வரோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட சீசன் 6 பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதம் கழிச்சு திருப்பி கால்குலேட் பண்ணி உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால தான் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் சைன் அப் பண்ணால் மறக்காமல் சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் முதக்கு நான் 1 மந்த் முன்னாடி என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 30% இருந்தது, இப்போ 25% இருக்குதுன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அவங்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. நீங்களே உங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு டயட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறேன். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறது, பாடி ஃபேட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும், ஒரு ஃபிட்னஸ் லெவல் ஆகட்டும் ஒரு அத்லெட்டிக் லெவல் ஆகட்டும் இல்லை நார்மலாக ஆவரேஜ் பாடி ஃபேட் எவ்வளோ, எதுக்கு மேலே போனால் ஒபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ மென்னுக்கு அப்படின்னு வரும்போது நிறையா பேர் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் எய்ம் பண்ணுறது லெஸ் தென் 10% பாடி ஃபேட் அப்படின்னு தான் எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் 10% to 20% உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கும்போது ஓரளவு நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க. ஆனால் விமெனுக்கு வந்து எசென்ஷியல் ஃபேட்டே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மென்னை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயத்துக்கு நமக்கு கொழுப்பு தேவைப்படுகிறது. ஸோ 10 to 12% ரொம்ப கம்மி. நம்ம எசென்ஷியல் ஃபேட்டே 10 to 12% இருக்கணும். அதுக்கு மேலே நான் எசென்ஷியல் ஃபேட் வேறு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் 10 to 12% இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஆனால் இந்த ஹெவி லிஃப்டிங், இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பயங்கரமாக பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எய்ம் பண்ணுறது 10 to 12%. ஆனால் 10 to 12% ஆகட்டும் இல்லை நம்ம பாலிவுட் ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் மாதிரி 15 to 17% ஃபேட் பர்சன்டேஜ் வச்சுக்கிறவங்களாகட்டும் இது வந்து அவ்வளோ ஐடியல் ரேஞ்ச் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னாக்க வந்து ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபீமேல் ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ கம்மியாக ஃபேட் இவ்வளோ கம்மியாக 10% ஆகட்டும் 15% ஆகட்டும் இவ்வளோ கம்மியாக போக நம்ம பாடியோட ஹார்மோன்ஸ் மெஸ்அப் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. மந்த்லி சைக்கிள்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 10 to 17% ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரெயின் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து அதுவும் ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் அண்ட் கைடன்ஸோடு அவங்க மெயின்டைன் பண்ணுறது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு அளவு 18 to 20% ரொம்ப நம்ம ஃபிட்டாக இருக்கணும், நம்ம பாடியில் ஃபேட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 18 to 20% ஃபேட் வச்சுக்கலாம். ஆனால் எனிவேர் பிட்வீன் 20 to 30% உங்கள் ஃபேட் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவு நீங்கள் வந்து எதர் ஆவரேஜ் மோடில் இருக்கீங்க இல்லை ஃபிட்னஸ் மோடில் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 30%க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனைலாம் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு சிம்பிள் லிங்க் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த லிங்க்கில் வந்து உங்களோட பாடியோட 3 மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் என்டர் பண்ணும்போது
இந்த 3 டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து தெரியும். பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி பாடி ஃபேட் கேலிப்பர் வாங்கி நீங்கள் மெஷர் பண்ணணும், இல்லை ஜிம்மில் போய்ட்டு ஒரு பர்சனல் ட்ரெயினரை வச்சு மெஷர் பண்ணணும், இல்லைனா வந்து பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்க்குனே தனியாக சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் பண்ணணும். அதெல்லாம் வந்து முக்கால்வாசி பேரில் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் வீட்டிலே ஓரளவு அப்ராக்சிமேட்டாக நான் எப்படி என்னோடய பாடியில் எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து உங்களோட நெக் மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ், உங்கள் இடுப்பு எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த மெஷர்மெண்ட் எடுங்க. உங்களோட இடுப்புலேயே வந்து ப்ராடஸ்ட் ரீஜன் வந்து ஹிப் அப்படிங்கிறாங்க, அந்த மெஷர்மெண்ட் எடுங்க. ஸோ நெக் ஆகட்டும், வெயிஸ்ட் ஆகட்டும், ஹிப் ஆகட்டும், இந்த 3 மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்து இந்த பாடி ஃபேட் கால்குலேட்டர் லிங்க்கில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் உங்கள் பாடியில் இருக்குதுன்னு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறது. அண்ட் இங்கே வந்து 2 யூனிட்ஸ் இருக்குது, யூஎஸ் யூனிட்ஸும் இருக்குது, மெட்ரிக் யூனிட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ச்சஸில் மெஷர் பண்ணாலும் சரி, சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த கரஸ்பாண்டிங் டேபை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எந்த வெயிட் லாஸ் எஃபர்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தற்போதைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சு இதை முதல்ல வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1200 கேலரி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கொழுப்பை கரைக்கிறீர்களா இல்லையான்னு கிளியராக தெரியும். ஸோ இந்த பாடி ஃபேட் கால்குலேட்டர் லிங்க்கில் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. எவ்வளோ ஐடியல் பாடி ஃபேட் இருக்கணும், மென்னுக்காகட்டும் விமென்காகட்டும், டிஃப்ரெண்ட் கவுன்சில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து ரெக்கமெண்டட் பர்சன்டேஜ் 20 to 25% அப்படிங்கிறாங்க. அப்புறம் மென்னுக்கு வந்து 8 to 14% அப்படிங்கிறாங்க. அகெயின் அமெரிக்கன் கவுன்சில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் வந்து 30%க்கு மேலே போகும்போது தான், ஆவரேஜ் வந்து 25 to 30% அப்படிங்கிற 30%க்கு நீங்கள் மேலே போகும்போது தான் நீங்கள் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ 20 to 30% மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன கேட்டால் 20 to 25% மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஃபிட்டான ஒரு லெவல் ஆஃப் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லவே வேண்டாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட தற்போதைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ் பெண் ஃபிட்னஸ் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் உங்களோட பிஃபோர் வெர்ஷன். ஒரு மாதம் கழித்து ஒரு பக்காவாக டயட் நீங்களே சூஸ் பண்ணுற ஒரு டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த வெயிட் குறையும் போது ஒரு மாதம் கழித்து உங்களோட ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. ஏற்கனவே சீசன் 6 நிறையா பேருக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் சொல்கிறேன். உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் மட்டும் எடுக்கிறதோட நிறுத்தாதீங்க. உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வெயிட்டை மட்டும் பார்க்கறதோட நிறுத்தாதீங்க. உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி தான். அதனால் வந்து பிஃபோர் ஆஃப்டருங்க எடுத்து முடிச்சுட்டு முடிகிற விஷயம் இல்லை. ஆனால் ஒரு மாதத்தில் எனக்கு பிஃபோர் என்ன, ஆஃப்டர் என்ன, நெக்ஸ்ட் 1 month, நெக்ஸ்ட் 1 அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ரெசிவாக உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் நீங்கள் கம்மி பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து தனி. 1 minute பிளாங்க் சேலஞ்சை ஆரம்பித்து வைக்கிறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்ரீதேவி ராஜகோபாலன் கேட்ட உடனே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்கிற பிளாங்க் சேலஞ்ச் தான். இந்த மாதிரி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சேனலோட குறிக்கோள். ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பிளாங்கை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் குரூப்லேயோ இல்லை என்னோடய ஜிமெயில் ஐடிக்கோ நீங்கள் எழுதி அனுப்புங்க. அண்ட் அந்த வீடியோஸை நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் இன்டெக்ரேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் பண்ணும்போது தமிழ் பெண் 1 minute பிளாங்க் சேலஞ்சுன்னு டேக் பண்ணுங்கள். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகட்டும் இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ் நீங்கள் யார் வேணாலும் இந்த சேலஞ்சில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் என்னை டேக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக் நம்ம குரூப்லேயோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இதை மற்றவங்களுக்கும் யூடியூப் வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களோட பிளாங்க் சேலஞ்சை ஷேர் பண்ணி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன். அண்ட் முடிஞ்ச அளவு நீங்களும் நிறையா பேரை டேக் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து இந்த பிளாங்க் 1 minute சேலஞ்ச் வந்து நம்ம நிறையா பேரை டேக் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறையா பேரை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் இந்த பிளாங்க் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ்லாம் மறக்காமல் பண்ணுங்கள். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கெட்டிங் ஹெல்த்தி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் எனி வெயிட் லாஸ் சேலஞ்ச். ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா இப்படி தான் ஆரம்பிக்கணும்.
ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அந்த லைக் பட்டன் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் நல்லா கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அது சும்மா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வந்து சேரும். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கு என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.